உனக்கு என்ன ஆச்சு ரிஷி? நாம இங்க வந்தப்போ சொல்ல போனா உன்னோட மீட்டிங்க்கு அப்புறமும் நீ ரொம்ப நார்மலா தான் இருந்த. அப்புறம் என்ன ஆச்சு? ஐ மீன் உங்க மனைவி லக்ஷ்மியால பல விஷயங்கள் பண்ண முடியும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கோர்ட்ல உங்களை கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா உன்னோட உண்மையான முகம் எனக்கு தெரியுது. நீ எப்படிப்பட்டவன் தெரியுது லக்ஷ்மி. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது இப்ப என்ன எப்பவுமே எனக்கு பிடிச்சதில்ல. கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே இங்கு நீ தூங்கி கிடந்தாய். காதல் தூளிர்க்கும் இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி 24 மணி நேரமும் நீ அவன் பக்கத்திலேயே இரு. இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோ ஓர் கூடென இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே நீ இன்றி நான் உதிர்கின்றேன். என்ன மாம், என்ன பண்றீங்க மாம்? வெயிட். என்ன எதுக்காக வெளியில இழுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன பைத்தியமா? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. ரிஷி என்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னா அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். சீக்கிரமே நாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறோம். அதோட ரிஷி லட்சுமி கல்யாணம் 1 வருஷத்துக்கு மட்டும் தான். இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணனும். வாட்ஸ் a big deal? கல்யாணம் பண்ணிப்போம்ல. அண்ட் அதோட நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல ஹஸ்பண்ட் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன ப்ராப்ளம் இருக்கு? உங்களுக்கும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நீங்க என்னோட மாம் நீலமாட்டிக்கோ. இதுல பிரச்சனை இல்ல. அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? வெயிட் மலிஷ்கா, மாம் என்ன மாம்? வெயிட். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? அரெஸ்ட் ஆகணுமா என்ன? போனோம்னா போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். போய் நீயும் அந்த அறையில உட்காந்துக்கோ. யாரை அரெஸ்ட் பண்ணுவா? அந்த இன்ஸ்பெக்டரா? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நீ சொன்னதுக்காக அரெஸ்ட் ஆக போறது இல்ல. நீ அரெஸ்ட் ஆக போறது அடல்ட்ரி கேஸ்ல. கல்யாணம் ஆனவன் கூட உறவு வச்சுக்கிற குற்றத்துக்கு. சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மலிஷ்கா? ஹலோ, எந்த காலத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? சட்டங்கள் இன்னும் மாறலையா? சட்டத்தை பத்தி தெரியாது, ஆனா இந்த விஷயம் நல்லா தெரியும் மலிஷ்கா. நீ ஸ்டேஷனுக்குள்ள போய் ரிஷியோட மனைவின்னு சொன்னேன்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட அங்க நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ ரிஷியோட மனைவிங்கிற, ஆனா ரிஷி லட்சுமிய மனைவிங்கிறான். அவன் சொல்லதான் செய்வான், ஏன்னா அதான் கோர்ட்டோட ஆர்டர். ஆனா நீ ஏன் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? ஹைசி, இதெல்லாம் உங்க தப்பு மாம். உங்களை ஹெல்ப் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவ ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னீங்க மயக்கத்துல. உங்க ஹெல்ப் தேவைப்பட்டப்ப நீங்க என் கூட வந்து நிக்கல. ஆனா நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை பண்ண போனா நீங்க பைத்தியக்காரத்தனம்னு சொல்றீங்க. உள்ள என்ன நடக்குமோ அததான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் குற்றத்தை என் மேல சுமத்தாத. மாட்டேன். போலீஸ கூப்பிட்டியே, இதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். மாம் ப்ளீஸ், நல்லது பேசலன்னா பரவாயில்ல, கெட்டது பேசாதீங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டு தான் வரப்போறா. என்ன மேடம், மறுபடியும் வந்துட்டீங்களா? ஒருதலை காதலா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? லக்ஷ்மி ரிஷியை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட நான் அதிகமா பேசல. ஆனா உங்களை பத்தி நிறையவே சொல்லலாம். நீங்க ரிஷிய காதலிக்கிறீங்க, அதுவும் ஒருதலை காதல். சார், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. நான் எந்த இடத்துல எந்த நிலையில அவங்க 2 பேரையும் நான் தூக்கணும் அதை பார்க்கும்போது நானும் அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நிச்சயமா சொல்ல மாட்டேன். எக்ஸாக்ட்லி. தேங்க் யூ சோ மச் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, இப்போ நான் போய் ரிஷியை பார்க்கலாமா ப்ளீஸ்? உன்னோட உண்மையான முகம் தெரியுது லக்ஷ்மி. நான் கரெக்டா தான் சொன்னேன். அண்ட் இப்ப நீ பண்ணிட்டு இருக்கே இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் மீட் பண்ணட்டும். ஒரே ஒரு தடவை சார் ப்ளீஸ். ம் தேங்க்யூ. வாங்க. ட்ரீட்மெண்ட் நிச்சயமா கொடுக்கணும். சைக்கோ லவரா மாறிடுவாங்க. மலிஷ்கா நில்லு. வெயிட், இங்க பாரு. ஏண்டி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்க? ஏன் மேல கோவம் வருது மாம்? ஏன் மேல முட்டாள்தனத்தை நினைச்சு கோவப்படுறேன்? நான் ஏன் இப்படி பைத்தியமா அலையறேன்? அதோட அந்த லக்ஷ்மி அவ ரொம்ப கெட்ட பொண்ணு, ரொம்ப தந்திரமான பொண்ணு. மலிஷ்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அவனை தனியா விட மாட்டேங்கிற, ஒட்டிக்கிட்டே இருக்கா. அதோட லக்ஷ்மி பேரை சொல்லி நான் ஹோட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த போலீஸ்காரன் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவானா? இங்க பாருங்க மாம், என் மேல கை வைக்க கூட அவனுக்கு தகுதி இல்ல. இப்பவே பாருங்க, நான் அவன் முன்னாலேயே கத்த போறேன். என்ன மலிஷ்கா. பண்றான்னு பார்க்கலாம். இல்ல மாம், என்ன மலிஷ்கா, விடுங்க. மாம், மலிஷ்கா leave me. நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் வெறித்தனமா ஆடிட்டு இருக்க? வா. என்ன மாம்? மாம் என்ன விடுங்க. உன்னை அரெஸ்ட் ஆக நான் விட்டுடுவேனா? அதோட என்ன நடந்திருக்குன்னு இந்த துள்ளு துள்ளிட்டு இருக்க? நீ உன்னையே அழிச்சுக்க பாக்குறியே. நிதானத்தை இழக்காத மலிஷ்கா. இன்னைக்கு ரிஷி அவளோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கா, நாளைக்கு அவளோட இதயத்துல சாய்வான். அடுத்த நாள் என்ன எதுவும் பண்ணுவான்னு யாரு நடக்காத கண்டாங்க? மலிஷ்கா. ஆனா இதுக்கெல்லாம் நீ நிதானமா இருக்கணும். உன்னோட மூளைய பயன்படுத்தணும். போலீஸ கால் பண்ணியே அது பெரிய முட்டாள்தனம். நீ பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். சரி, அத பத்தி பேச வேண்டாம். எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. ஆனா நீ இதுல மாட்டிக்கிட்ட. ஒன்ன பாரு, ரிஷி நம்ம கண்ணு முன்னாடி இதோ இங்க இருக்கான். அதனால லக்ஷ்மி தோல்ல அவன் சாஞ்சிருக்கான். ஒருவேளை லக்ஷ்மி கூட அவன் ரெசார்ட்ல தனியா இருந்திருந்தா, ஜஸ்ட் இமேஜின். இமேஜின். ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டு என் நிலைமை இங்க தடுமாறிட்டு இருக்கு. இதுல நீங்க இதை இமேஜின் வர பண்ண சொல்றீங்க மாம். பாருமா, இல்ல மாம், ப்ளீஸ். நீங்க பல விஷயத்த பேசுறீங்க, ஆனா ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. ரிஷி லக்ஷ்மியோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கானா, அது ரிஷியோட தப்பு இல்ல, லக்ஷ்மியோட தப்பு. மலிஷ்கா, இதுல லக்ஷ்மி என்ன தப்பு பண்ணா? அப்ப ரிஷி தப்பு பண்றானா? மாம், நான் சொல்றத கேளுங்க. ரிஷி இதெல்லாம் பண்ணல, அந்த லக்ஷ்மி மலிஷ்கா. தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இல்ல மாம், ப்ளீஸ் போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன். நீங்க மட்டும் இல்ல, யார் வந்து ரிஷி தப்பு பண்றன்னு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அவ ஏன் வந்திருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். அவ வெறும் பணத்துக்காக தான் இல்ல வந்திருக்கா. ரிஷி, அவ ரிஷிக்காக தான் இங்க வந்திருக்கா. என்கிட்ட இருந்து ரிஷியை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆனா இதெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. நான் நீலம்க்கு கால் பண்றேன். நீங்க நீலம் ஆண்டிக்கு ஏன் கால் பண்றீங்க? ஏன்னா நீலம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா. ஹலோ. கிரண், நாங்க வெளிய இருக்கோம். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நீலம், நாங்களும் மகாபலீஸ்வர்ல இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில நிக்கிறோம். நீ அங்கயா? சரி, நாங்களும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். அங்க பேசுறேன். நேரா மகாபலேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. ஓ ஹலோ, வெயிட். நாங்க இங்க தூங்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலையா? வேற எங்கேயாவது கூட்டி போயிருக்குங்க. மணி 5 ஆகுது மேடம். இதுதான் என்னோட டியூட்டி. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேற எங்கேயாவது போங்க. ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு நல்ல வசதியா படுத்துங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நாங்க எங்க தூங்கணும்னு நீ எனக்கு சொல்லுவியா? நாங்க இங்க தான் தூங்க போறோம், நீ எங்கேயாவது போய் போயிருக்கு. மேடம், கண்டிப்பா நான் இங்க தான் பெருக்க போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏய் யூ, மலிஷ்கா, லீவ் இட். அவரை ஏன் கத்துற? என்ன இவரை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரே. சரி விடு. நான் இப்படியே இருந்தா கண்டிப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அப்ப நான் மலிஷ்கா. கத்திக்கிட்டே தான் இருப்பேன். என்னால
உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல மோம். இது கண்டிப்பா தான் அப்படின்னா கிறுக்கு பைத்தியம். நீங்க உங்க வேலையை பாருங்க. என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பைத்தியம் தான் சரி, இப்ப தடுத்துச்சு. பண்ணுங்க. மலிஷ்கா, நிம்மதியா தூங்க கூட விட மாட்டா. தூங்கலையா பாஸ்? அவங்க தோல்ல சாஞ்சு நல்லா தூங்குனீங்க. அப்புறம் நீயும் அவர் தோல்ல தலைய வச்சு தூங்குன, நல்லா நிம்மதியா. நைட்டு ஃபுல்லா நாங்க தூங்காம உங்களை பார்த்து பொறாமப்பட்டோம். நான் ஒன்னும் அந்த தூக்கத்தை பத்தி சொல்லல. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இங்க இல்லாம இருந்திருந்தா ஏ ரூம்ல ஏசில நல்லா தூங்கி இருப்பேன். அதுவும் ஏன் இஷ்டத்துக்கு. அன்னைக்கு இப்போ இங்க நான் ஜெயில இருக்கேன். அதுவும் இந்த பொண்ணாலதான். இவதான் போலீஸ கூப்பிட்டா. இவ கூப்பிடல, மலிஷ்கா தான் கூப்பிட்டா. வாட்? மலிஷ்காவா? மலிஷ்கா தான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் தானே சொன்னாரு லக்ஷ்மி தான் எனக்கு கால் பண்ணான்னு. அதோட நான் கால் பண்ணலன்னு நேத்துல இருந்தே சொல்றேன். ஆனா நீ கேட்க தயாரா இல்ல. ஆமா, நான் கேட்க மாட்டேன். என்ன நீ கால் பண்ணதா எனக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. மலிஷ்கா ஃபோன் பண்ணாங்க லக்ஷ்மி பேரை சொல்லி. வெளிய அவங்க அம்மா கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்களாம். லக்ஷ்மி பேரை சொல்லி ஃபோன் பண்ணாங்களாம். நான் ஃபோன் பண்ணவே இல்ல. இப்ப என்னோட பேச்ச நம்பறல. நான் உன்னை நம்பல, நம்பவும் போறதில்ல. முன்னாடி நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன், ரொம்ப. ஆனா அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்ட. இப்ப நான் பேசட்டுமா? உண்மையை சொல்ல போனா நான் உன்னை நம்பி இருக்க கூடாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா என்னைக்கு நான் உன்னை சந்திச்சேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ கிட்ட போய் தான் சொல்றேன். ஆனா இது எல்லாத்தையுமே மறந்தாகணும் ரிஷி. எல்லாத்தையுமே மறந்துட்டு வாழ்க்கையில சில நேரம் முன்னேறி போய் ஆகணும். நான் ஒண்ணு நீ சொல்ற மாதிரி ஆளுங்க இல்ல. ஆனா என்கிட்ட நீ அதை தானே எதிர்பார்க்கற. இப்ப நான் பேசவா? நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க. உங்களை மாதிரி ஜோடிய நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. அதுவும் கரெக்ட் தானே? எங்க அன்பு இருக்கோ அங்கதான் அதிக சண்டையும் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும். அதிகாரம் இருந்தா நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்துட்டா வருத்தங்கள் வரதான் செய்யும். வருத்தம் வந்தா இந்த மாதிரி நடக்கும். நம்பிக்கை இல்லைன்னு சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா மனசுக்குள்ள முழுமையான நம்பிக்கை இருக்கும். கரெக்ட். என்ன கரெக்ட்? இங்க என்ன லவ் குரு கிளாஸ் எடுக்கிறோம் இல்ல இங்க லவ் செக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இங்க நான் ஜெயில இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவ மட்டும்தான். மலிஷ்காவால தான் இன்னைக்கு நீ ஜெயில உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஆனா அவள உன்னால எதுவும் சொல்ல முடியாதுல. எனக்கு மலிஷ்கா மேலயும் கோபம் இருக்கு. அண்ட் இன்னொன்னும் தெரியும், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஏன்னா உன்னால தானே மலிஷ்கா இதெல்லாம் பண்ணிருக்கா. சோ இன்டைரக்டா நீ தான் காரணம். யாரு யார் இங்க இன்சார்ஜ்? என் பையன் ரிஷி ஓப்ராய யார் அரெஸ்ட் பண்ணது? நான் தான் பண்ணேன். நீங்க ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. ரிஷி எங்களோட பையன், நான் அவன் அம்மா. அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அத முதல்ல சொல்லுங்க. லக்ஷ்மி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க பையன் குடிபோதையில அவங்களுக்கு தொல்லை கொடுத்து. அந்த பொண்ணு பொய் சொல்றா. நான் தான் சொன்னல, அவங்க கணவன் மனைவி கிடையாது. இவங்களும் மருமகள்னு சொல்லவே இல்லையே. என்ன சொன்னாங்க? பொண்ணு. சரியாதான் சொல்றீங்க. அந்த பொண்ணு எங்க மருமக கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். சட்டத்துக்கு விரோதமா நடந்ததால அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னது சட்டத்துக்கு விரோதமா? தப்பான காரியம். அதாவது பையனும் பொண்ணும் ஹோட்டல்ல தங்கி பண்ணுவாங்களே அந்த காரியம். உங்க பையன் ரிஷியும் இந்த காரியத்தை பண்ணும்போது தான் மாட்டான். லக்ஷ்மிங்கிற பொண்ணு கூட தான் மாட்டியிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்க பையனும் பொய் சொன்னான். லக்ஷ்மி அவனுடைய மனைவியா. அப்படி சொன்னா தானே விட்டுருவோம். உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருந்தா நாங்க விட்டுருப்போம். ஆனா லக்ஷ்மி உங்க மருமக இல்லைன்னு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஒருவேளை புதுசா இந்த தொழிலுக்கு Mind your language, Inspector.
அவ எங்களோட மருமக, ரிஷியோட மனைவி. ஆனா இந்த பொண்ணு ரிஷியோடைய மனைவின்னு சொல்றாளே. அதே போல இந்த லேடி லக்ஷ்மி மருமக இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? லக்ஷ்மி ரிஷியோடைய மனைவின்னு. கடைசியில லக்ஷ்மி யாரு? ரிஷிக்கும் அவளுக்கும் உறவு இருக்கா இல்லையா? உறவு இருக்கு. அது வந்து இப்ப அவங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது. ரிஷியோட மனைவியா இருந்தாலும் நான் மருமகளை ஏத்துக்கல. அப்ப இந்த பொண்ணு யாரு? இவ மலிஷ்கா, என்னோட வருங்கால மருமக. ரிஷியோட ஒய்ஃப். என்ன குடும்பம் இது? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? சட்டத்தை சொல்லல, உறவை சொன்னேன். எனக்கே பைத்தியம் பிடிக்குது. யாரு யாருக்கு மனைவின்னு ஒண்ணும் புரியல. ஒருத்தர் மருமகங்கிறாங்க, ஒருத்தர் இல்லங்கிறாங்க. முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. அதோட எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் ரிஷியை கண்டிப்பா விட போறதே இல்ல. லக்ஷ்மி தான் ரிஷியோடைய மனைவியா? அதோட நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க உண்மையாவே கணவன் மனைவினா நான் இவங்களை விட்டுடுவேன். அதனால எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நாங்க இங்க யாரையும் முட்டாளாக்கல. நீலமணி சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்ப இன்னொரு உண்மையை சொல்லிடுங்க. இவங்க தான் மருமகளா? இல்ல. அப்ப இவங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னா எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர போறா. ஐ மீன் டு சே இவதான் எங்க வீட்டு மருமக. இப்போதைக்கு ரிஷி லக்ஷ்மி கூட மேரிடா இருக்கிறதுனால லக்ஷ்மி ரிஷியோட ஒய்ஃபா இருக்கா. லக்ஷ்மியும் ரிஷியும் கணவன் மனைவின்னு எல்லாரும் சொல்றீங்க. இப்ப நீங்க கணவன் மனைவிக்கு நடுவுல வந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை உள்ளத்துக்கு போட்டுருவேன். புரியுதா? இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்க பொண்ணுனா தப்பு பண்ணா விட்டுறலாமா? அவங்களுக்கு புரிய வைங்க, சொல்லி அடக்குங்க. சொல்ற பேச்சு கேட்கலனா எட்டி உதைங்க. எதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிக்க ட்ரை பண்றா? உள்ள உட்கார்ந்திருக்கானே ரிஷி, அவன் லக்ஷ்மியை லவ் பண்றாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியுது. வாட்? இந்த விஷயத்தை ரிஷி உங்ககிட்ட சொன்னானா? லக்ஷ்மி உங்க மருமக தானே? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? கஷ்டமா? எங்களுக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லையே. இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். லக்ஷ்மிய ரிஷி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. இன் எனி கேஸ் மருமகளை விரும்புறாங்கிறது மாமியாருக்கு சந்தோஷமான விஷயம் தானே. எந்த மாமியாரும் இதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும். நான் சொல்ல வந்தது உங்களை மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. வெல், ரிஷி வந்து லக்ஷ்மியை லவ் பண்றதா சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் அதை சொல்றீங்க. உங்க பேச்சை கேட்டு இவரும் அதே தான் சொல்றாரு. சரி, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நானும் கேட்கறேன். அதோட உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். ஒரு நல்ல பையனா பார்த்து தேடிக்கோங்க. ரிஷி பின்னாடி அலைஞ்சு உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க பையனுடைய கல்யாணம் இதோ இந்த பொண்ணு கூட நடக்கல. இந்த பொண்ணு ஒரு பைத்தியம். என்ன பேசிட்டு இருக்க? சரி, அதை விடுங்க. ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க. அவங்க தான் கணவன் மனைவின்னு. ஆதாரத்தை இப்ப எனக்கு காட்டுங்க. சார், நாங்க ஆதாரத்தை என்ன பாக்கெட்லேயே வச்சு சுத்துறோம். சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்க இருந்து ஆதாரத்தை கொண்டு வரது? ஐ திங்க் மலிஷ்கா கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரோட கல்யாண போட்டோஸை நான் இமெயில அனுப்பி வச்சிருந்தேன். இவகிட்டயே இருக்கணும். மலிஷ்கா, அது கொஞ்சம் காட்டு. ரிஷி ஏன் புருஷனை ப்ரூவ் பண்ண நான் இங்க வந்தேன். லக்ஷ்மியோட கணவர்னு ப்ரூவ் பண்றதுக்காக வரல. என்ன பேசிட்டு இருக்க மலிஷ்கா? ரிஷி அரெஸ்ட் ஆயிருக்கான். உங்ககிட்ட போட்டோ ஏதாவது இருந்தா முதல்ல அதை காட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ ரிஷியோட மனைவி இல்ல. அதனால இப்படி உளறிக்கிட்டு இருக்காத. நான் அந்த போட்டோஸை கரிஷ்மா ஆண்டிக்கு அனுப்பிட்டேன். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். இப்ப என்ன காட்டி தொலையணுமோ அதை காட்டுங்க. வாட்? என்ன எதுக்காக இப்படி பாக்குறீங்க? மலிஷ்கா பிக்சர் அனுப்புனது கூட எனக்கு தெரியாது. அதோட லக்ஷ்மியோட போட்டோவை என் மொபைல்ல நான் வச்சுட்டு. முதல்ல பால். ஓகே ஃபைன். இந்தாங்க. நான் சொன்னேன்ல சார். நீ சரியா தான் சொல்லியிருக்க. இப்ப அவங்கள கூட்டிட்டு வா. எஸ் சார். ரிஷி லக்ஷ்மி. ஏன் இப்ப என்னாச்சு? இப்போ வேற எங்கேயாவது எங்களை ஷிஃப்ட் பண்ண போறீங்க? ஆமா. ஓகே ஃபைன். பட் மேக் ஷூர் அந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அண்ட் இந்த பொண்ணு என் கூட இருக்க கூடாது. ஒண்ணு நடக்கும், ஆனா இன்னொன்னு நடக்காது. பெரிய இடம் கிடைக்கும், ஆனா அங்கேயும் இவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. அது என்ன பெரிய இடம்? அட, உங்க வீட்டை தான் சொல்றேன்ப்பா. நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்க. உங்க ஃபேமிலி மொத்த பேரும் இங்க தான் இருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாருமே வந்திருக்காங்களா? எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. லக்ஷ்மி, உனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ இவரோட மனைவி இல்லைன்னு அங்க வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நீ தான் மருமகன்னு உங்க மாமனார் பட்டுன்னு சொன்னாரு. அப்பாவுமா?
இன்னொரு விஷயமும் உறுதியாயிடுச்சு. நீங்க தான் இவரோட மனைவி, இவர் தான் உங்களோட கணவர். 2 பேரும் ஹாப்பியா இருங்க. நான் தான் முதலே சொன்னல, நான் தான் இவரோட புருஷன், இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு. ஆனா எங்க என் பேச்சு கேட்டதானே? ரிஷி ரிஷி இங்க பாரு, வெளியே போயிட்டு எந்த கலாட்டாவும் பண்ணாத, கொஞ்சம் அமைதியாவே இரு. என்ன ஞானத்தை வழங்குறியா? நான் ரிஷி ஓபராய், ஒரு பெரிய பிசினஸ் எம்பையரை நடத்திக்கிட்டு இருக்கேன். சோ எங்க என்ன பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இங்கே தங்கலான முடிவு பண்ணிட்டியா?